பசுமையான காட்டில் சித்திரகிரீவன் என்ற புத்திசாலியான புறா தனது கூட்டத்துடன் வாழ்ந்து வந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த அனைத்து புறாக்களுக்கும் சித்திரகிரீவன் ஒரு நல்ல தலைவனாக இருந்து வழிநடத்தி வந்தது. ஒரு நாள் காலையில் இரைத்தேறி சென்றபோது வயல்வெளியில் மஞ்சள் நிற தானியங்கள் சிதறி கிடப்பதை கண்டன புறாக்கள். ஆஹா, எவ்வளவு தானியங்கள் என்று ஆச்சரியத்துடன் பல புறாக்கள் கீழே இறங்கி தானியங்களை தின்ன ஆரம்பித்தன. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அங்கே ஒரு வேடன் விரித்திருந்த பெரிய வலை மறைந்திருக்கிறது என்று. ஒரு சில நொடிகளிலேயே அனைத்து புறாக்களும் அந்த வலையில் சிக்கிக்கொண்டன. வலையின் நூல்கள் இறுகிய போது புறாக்களின் முகத்தில் பயமும் வருத்தமும் அப்பிக்கொண்டன. வேடன் அவர்களை பிடிக்க அருகில் வந்து கொண்டிருந்தான். சித்திரகிரீவன் சற்றும் கலங்கவில்லை. பயப்படாதீர்கள் நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த வலையை தூக்கி கொண்டு பறந்தால் நாம் தப்பித்து விடலாம் என்று தைரியத்துடன் கூறியது. மற்ற புறாக்கள் நம்பிக்கையுடன் தலைவனின் பேச்சை கேட்டன. அனைத்து புறாக்களும் சித்திரகிரீவன் சொன்னது போலவே தங்கள் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி வலையை தூக்கி கொண்டு வானத்தில் வேகமாக பறந்து சென்றன. தரையில் வேடன் திகைப்புடனும் கோபத்துடனும் அவர்களை அண்ணாந்து பார்த்தான். அவனுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. சித்திரகிரீவன் தனது நண்பன் இரண்யகன் என்ற எலியின் இருப்பிடம் நோக்கி புறாக்களை அழைத்துச் சென்றது. அங்கே ஒரு பாறையின் அருகில் புறாக்கள் வலையுடன் தரையிறங்கின. இரண்யகன் எலி தனது கூர்மையான பற்களால் வலையை அறுக்க ஆரம்பித்தது. சித்திரகிரீவன் அருகில் நின்று எலியை பாதுகாப்பாக பார்த்து கொண்டது. வலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட புறாக்கள் கூட்டம் வானத்தில் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் பறந்து சென்றன. வேடன் தனது வலையை சுருட்டிக்கொண்டு தோல்வியுடன் அங்கிருந்து சென்றான். நீதி, ஒற்றுமையே பலம். Like and subscribe.